Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி ரெசிபி தான். எல்லார் வீட்லேயும் இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நம்ம சேனலில் இஃப்தார் ரெசிபி போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அதிகமாக எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது நோம்பு கஞ்சி ரெசிபி தான். நான் எப்படி நோம்பு கஞ்சி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவு குண்டரிசியில் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தாராளமாக 4லேருந்து 5 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். அரை கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடு வந்ததுக்கப்புறமா 2 பட்டை, அதுக்கப்புறம் 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டையும் கிராம்பும் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வெங்காயம் எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா வதக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டன் போட்டு கஞ்சி செய்ய போகிறேன். மட்டனுக்கு பதிலாக கேரட், கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியெல்லாம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பாண்டான் இலை, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது கூடவே 50 கிராம் அளவு கொத்துக்கறி சேர்த்துருக்கேன். நான் மட்டன் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மட்டன் சேர்க்க வேணான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் இறைச்சி இல்லை கோழி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கறி மசாலா, அந்த மசாலா தான். அந்த மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கஞ்சியில் வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெந்தயம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அடுத்தது நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். கஞ்சிக்கு நம்ம 8 விசில் அளவுக்கு விடணும். இப்போ முதல்ல 5 to 6 விசில் விட்டுட்டு நம்ம திறந்து பார்த்துட்டு இன்னும் 2 விசில் விட்டுக்கலாம். 5 to 6 விசில் வச்சாச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 5-6 விசிலுக்கு அப்புறம் அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, ஆனால் இன்னும் கஞ்சி பதத்துக்கு வரலை. இந்த ஸ்டேஜில் இப்போ 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு கொத்து மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 விசிலுக்கு இதை விட போகிறோம். கஞ்சி செய்ய நல்லா பழக்கம் உள்ளவங்களாக இருந்தாக்கா தொடர்ச்சியாக 8லேருந்து 10 விசில் நீங்கள் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தாக்கா இந்த மாதிரி இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதால கஞ்சி குழையாது, அப்புறம் அடியும் பிடிக்காது. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உப்பும் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க.
தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 1/4 கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்கள் கஞ்சி இன்னமும் திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி பால் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். கஞ்சி ஆறும்போது இன்னும் நல்லா திக்காகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிலே நீங்கள் இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா ஆறின பிறகு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்பைசியான மட்டன் நோம்பு கஞ்சி ரெசிபி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மாம்லிஷியஸ் ரெசிபி.